கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி கலெக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கலெக்டர் வந்துட்டு அன்பரசிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பொக்கே கொடுக்குறாங்க, ஆர்டரும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அன்பரசி வந்துட்டு, சார் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, இதை என்னோடய பாட்டியும் அப்பாவும் வாங்கி என்கிட்ட கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்போது கலெக்டர் வந்துட்டு அவங்கக்கிட்டே கொடுக்குறாங்க. அவங்க அன்பரசிக்கிட்டே கொடுக்குறாங்க. அப்போது ஜானகி வந்துட்டு, இப்போ உங்கள் அம்மா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அனன்யா இதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வசந்த் திரும்பவும் சிவகாமிக்கு கால் பண்ணி, நான் வந்து எந்த வீடியோவும் வந்து ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பலை, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவகாமி வந்துட்டு, சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்கிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வசந்த் வந்துட்டு, சரி மிச்சம் இருக்கிற நகைங்களை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, அதே மாதிரி அந்த மங்காவை கூட கூட்டிகிட்டு வர வேண்டாம், அவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாங்க, சிவகாமி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதனால் சிவகாமி வந்துட்டு அனன்யாவோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து வசந்திக்கிட்ட கொடுக்கறதுக்காக ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மஞ்சு வந்து அன்பரசிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அன்பரசி, நீ நினச்சது எல்லாமே நடந்துட்டுருக்கு, நீ எதுக்காக ஊர்லேருந்து வந்தியோ அது எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கு. அப்போ விஸ்வா அன்பரசிக்கு கால் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்குறாங்க. அன்பரசி அந்த விஷயத்தை மறந்துட்டுருப்பாங்க. சரி நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ மஞ்சு வந்துட்டு, எப்படி நீ 10 நிமிஷத்தில் போவ அப்படின்னு கேட்க, அப்போ அன்பரசி வந்து சிரிக்கிறாங்க. இப்போ புரிஞ்சு போச்சு, நீ எப்படி போவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பரசி ரெடியாகி வந்து ஓடி போயிட்டுருக்காங்க. நேராக போயிட்டு விஸ்வா இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. விஸ்வா அன்பரசியை பார்த்துட்டு, என்ன அன்பரசி, ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்குது, அப்படியே வேர்த்து போயிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்பரசி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அப்போது விஸ்வா வந்துட்டு அன்பரசியோட கண்ணை வந்து கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா அன்பரசி அங்கேருந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும் போதே வந்து விஸ்வா வந்து, நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போகிறேன், அந்த கதை முடிகிற வரைக்கும் உன் கண் கட்ட அவுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஸ்வா வந்து அந்த கதையை வந்து அன்பரசிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா, பக்கத்து நாட்டில் வந்து ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராணியை வந்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அந்த ராணி ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப அறிவானவங்க. அப்போது அவங்கக்கிட்ட போயிட்டு, நீ ஏன் போருக்கு போகக்கூடாதுன்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க, நான் எப்படி போருக்கு போகிறதுன்னு கேட்க, அப்போது அந்த ராஜாவே வந்து அந்த ராணியை போருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு பாசம். ஆனால் வந்து அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை. அந்த காதலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அவங்களோட காதலை அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்காததுனால அந்த ராஜா வந்துட்டு காதலை சொல்கிறதுக்காக அந்த ராணியை வந்து தேரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி கதை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சிவகாமி ஒரு இடத்துல நின்று அந்த வசந்த் கிட்ட வந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நின்றுட்டு, நான் உன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வசந்த் வந்துட்டு, அதெல்லாம் எதுவும் பார்க்க முடியாது, ஒழுங்காக நகையை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து விஸ்வா வந்து அந்த பக்கமாக போகிறாங்க. விஸ்வா வந்து சிவகாமியை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு காரை வந்து நிறுத்திட்டு இறங்கி வராங்க. சிவகாமி ஆண்டி வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஸ்வா வரதை பார்த்த உடனே வந்து வசந்த் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட பைக்கை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு அப்படியே நடந்து வந்து ஹெல்மெட் எல்லாம் கழட்டாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ விஸ்வா இறங்கி வந்து சிவகாமி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆண்டி, என்ன நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, இவர் யார், என்ன பைக்கில் வந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு அப்படின்லாம் கேட்குறாங்க. விஸ்வா வந்து வசந்தே அப்படியே பார்க்குறாங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் சந்தேகமாகவே பார்த்துட்ருக்காங்க. அப்போது சிவகாமி வந்துட்டு, ஒன்றும் இல்லை, அவர் பைக்கில் தான் வந்தார், அவர் ஃப்ரெண்டு கூட வந்தார், அவர் ஃப்ரெண்டு வந்து பைக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன விஷயமா இங்கே நின்றுட்டுருக்கீங்க, யார் இவர், நான் வேணா இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சிவகாமி வந்துட்டு, இல்லை வேண்டாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஸ்வா திரும்பவும் வசந்த் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து அன்பரசி வந்து கட்டை அவுக்கலான்னு வராங்க. ஆனால் விஸ்வா வந்துட்டு, இந்த கதை முடிகிற வரைக்கும் நீ கட்டை அவுக்கவே கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டே வந்து காரை விட்டு வெளியில் விஸ்வா சார்னு கத்துறாங்க. அப்போது விஸ்வா வந்துட்டு, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிவகாமி வந்துட்டு, என்ன அன்பரசியும் உன் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விஸ்வா வந்துட்டு, சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. காரில் அவங்க 2 பேரும் போயிட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து போலீஸ் வந்து அந்த பக்கமாக வராங்க. சிவகாமியை பார்த்த உடனே வந்து அந்த போலீஸ் எல்லாம் இறங்கி வந்து சிவகாமி கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா, யார் இவர் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சிவகாமி முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஸ்வா அன்பரசிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நீ கட்ட அவுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அன்பரசியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.